Hi, this is Jeeva. Welcome to Tamil Nadu Trading Academy. Disclaimer, I am not a SEBI registered advisor. Before trade or invest, consult your financial advisor. இந்த வீடியோவில் பகிரப்படும் அனைத்து தகவலுமே ஒரு எஜுகேஷன் பர்பஸ் தான், நாட் ஏ கால் ஆர் ரெக்கமெண்டேஷன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டிக்கு வரப்போகிற வியாழக்கிழமை மந்த்லி எக்ஸ்பெரி, இந்த வீக்கான லெவல்ஸ் என்னங்கிறது பார்த்துட்டு இன்ட்ராடேயில் எப்படி ஒரு மொமெண்டத்தை ஐடென்டிஃபை பண்ணி ட்ரேட் பண்ணலாங்கிறது இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். இது என்னோட டெலகிராம் சேனல், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கமெண்ட் செக்ஷன்லையும் பின் பண்ணுறேன். ஜாயின் பண்ணணுன்னு விருப்பப்படுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. எவ்ரிடே நம்ம டெலகிராம் சேனலில் பார்த்தீங்கன்னா மார்னிங் லெவல்ஸ் கொடுக்குறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சில மார்க்கெட்டோட ட்ரெண்ட் எப்படி இருக்குங்கிறது சில சப்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை நம்ம ட்ரெண்ட் பிடிக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. நெக்ஸ்ட் இந்த 0.5 சப்போர்ட் எடுக்கிறனால மார்க்கெட் அப்சைட் போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குதுன்னு நம்ம இன்டிமேட் பண்ணியிருந்தோம். அதை பார்த்து நிறைய பேர் ட்ரேட் பண்ணியிருக்கீங்க, அது ப்ராஃபிட் ஸ்க்ரீன்ஷாட்டும் அனுப்பிச்சிருக்கீங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்மளோட யூடியூப் சேனலில் ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவர் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் டே லைவில் ட்ரேட் பண்ணியிருக்காரு. ஃபஸ்ட்டு டேவே ஒரு 4800 ப்ராஃபிட் பண்ணியிருக்காரு. இதுக்கு முன்னாடி 2 மாதம் பேப்பர் ட்ரேட் தான் பண்ணியிருக்காரு. இப்போ நம்மளோட வீடியோஸ் பார்த்து எப்படி கன்ஃபர்மேஷனில் ட்ரேட் எடுக்கணுங்கிறது. நெக்ஸ்ட்டு சில பேர் எங்கிட்ட டவுட்ஸ் கேட்டது என்னன்னா, லெவல்ஸ் மார்க் பண்ணியிருக்கீங்க சார், அந்த லெவல்ஸில் பிரேக் அவுட் ஆயிடுச்சுன்னு எடுக்கிறதா எப்படின்னு கேட்டிருக்கீங்க. கொஸ்டின் என்னன்னா, நம்ம இந்த மாதிரி லெவல்ஸ் கொடுக்குறோன்னா அந்த இடத்துல கரெக்டாக ரியாக்ட் ஆகிருக்கும் பாருங்கள். இங்கே தான் பிரேக் அவுட் ஆகிருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இங்கே போய் சப்ஸ்டைன் ஆகுது பார்த்தீங்களா. என்ன அப்படின்னா, நம்ம இந்த லெவல்ஸ்லாம் ரியாக்ட் ஆகும்னு சொல்லுவோம். அந்த இடத்துல ப்ரைஸு செல்லிங் ப்ரெஷர் இல்லாமல் சப்ஸ்டைன் ஆச்சுன்னா நெக்ஸ்ட் லெவலில் பிரேக் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குன்னு அர்த்தம். அதனால தான் நம்மளோட வீடியோவை வந்து ரெகுலராக பார்த்தா தான் நம்ம எங்கே சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வரைகிறோம், எந்த லெவல்ஸில் ரியாக்ட். இப்போ பேங்க் நிஃப்டி நம்ம லெவல்ஸ் மார்க் பண்ணி கொடுத்துருக்கோம். இப்போ இந்த லெவலில் சப்ஸ்டைன் ஆயிருக்கு, நல்லா பாருங்கள், சப்ஸ்டைன் ஆயிருக்கு, பிரேக் அவுட் ஆயிருக்கா. நெக்ஸ்ட் இந்த லெவலில் சப்ஸ்டைன் ஆகிட்டு இருக்கனால எகைன் பிரேக் அவுட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. இந்த ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் வருக்குன்னு சொல்லியிருக்கோம். அப்போது நம்ம அந்த லெவல்ஸில் ரியாக்ட் ஆகிறது எப்படி, சப்ஸ்டைன் ஆகுதா இல்லை செல்லிங் ப்ரெஷர் வருதா அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம ட்ரேட் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். நியூவாக ஜாயின் பண்ணுறவங்க ரெகுலராக வீடியோ பாருங்கள். வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா வீடியோக்கு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நிறைய பேருக்கு போய் ரீச் ஆகும். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. மே பேட்ச்க்கான லைவ் கிளாஸும் கண்டக்ட் பண்ணியிருக்கோம். சிலபஸ் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் கிளாஸஸோட டைமிங் எப்போன்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஜாயின் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்டாக இருக்கவங்க இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள். இன்னும் 3 ஸ்லாட் அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மே பேட்சுக்கு இப்போ என்ரோல் பண்ணுறவங்க, இன்றைக்கி என்ரோல் பண்ணுறவங்க இன்னும் 3 ஸ்லாட் அவைலபிளாக இருக்குது. என்ரோல் பண்ணுறவங்களுக்கு இந்த ஏப்ரலோட லைவும் உங்களுக்கு 10 days ஃப்ரீயாகும். லைவ்னா என்னென்னா 9:30 to 3:30 கூகுள் மீட்டில் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ப்ளஸ் சார்ட்டை வச்சு எப்படி ஐடென்டிஃபை பண்ணி ட்ரேட் எடுக்குங்கிறது லைவ்லேயே நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். இப்போ நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி லெவல்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி எஃப்ஐ டேட்டா அண்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் செக் பண்ணிடலாம். எஃப்ஐ டேட்டாஸ் பார்த்தீங்க அப்படின்னா கேஷ் மார்க்கெட்டில், நிஃப்டியில் கேஷ் மார்க்கெட்டில் எஃப்ஐஐஸ் வந்து 4686 கோடி பை பண்ணியிருக்காங்க கேஷ் மார்க்கெட்டில். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிஐஸ் ஒரு லாஸ்ட் 3 days ஸ்லைட் ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வராங்க, ஒரு 2000 கோடி செல் பண்ணியிருக்காங்க. இது வந்து பியூர்லி கேஷ் மார்க்கெட் ரிப்போர்ட். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட். இந்த வீக் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எப்படி கிரியேட் ஆயிருக்கு, நெக்ஸ்ட் இந்த வீக் தான் மந்த்லி எக்ஸ்பெரி வேறு எப்படி கிரியேட் ஆயிருக்குன்னா 23,500 ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக புட் சைடில் நல்லா ரைட்டிங் பண்ணியிருக்காங்க. 23,800 அட் த மணி கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் ஸ்டாடல் போட்டிருக்காங்க. ஃபாலோட் பை 24,000 கால் ஆப்ஷனை ரைட் பண்ணியிருக்காங்க. இப்போ இப்படி இருக்கும்போது நம்ம மண்டே எப்படி ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா, மண்டே ஃபஸ்ட்டு ஒரு 45 minutes வெயிட் பண்ணி தான் ட்ரேட் பண்ணணும். ஏன்னா மார்க்கெட் இம்பார்ட்டன்ட் ரெசிஸ்டன்ஸில் இருக்குது. நெக்ஸ்ட்டு பாயிண்ட் ரவுண்ட் ஃபிகர் நம்பர் 24,000 இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரைட்டர்ஸ் இன்னும் 4 days ஆப்ஷன் செல்லர்ஸ் உள்ளே வருவாங்க. மேலே ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது ஆல்ரெடி ப்ரீமியம் இன்க்ரீஸாக இருக்குது. ப்ரீமியம் இன்க்ரீஸாக இருக்கும்போது ரைட்டர்ஸ் உள்ளே வரும்போது நம்மளோட பையிங் வேல்யூ ஜாஸ்தியாக இருக்கும். அதனால் வந்து என்னென்னா எகைன் மார்க்கெட் மூமெண்டம் கொடுக்கறதுக்கு லேட் ஆகும். அதனால் ஸ்டார்டிங் 45 minutes வெயிட் பண்ணுங்கள். மார்க்கெட்டோட ட்ரெண்ட் ஐடென்டிஃபை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எப்படி கிரியேட் ஆகுதுன்னு பாருங்கள். அதை பேஸ் பண்ணி ட்ரேட் எடுத்திங்கன்னா ஈஸியாக ப்ராஃபிட் பண்ணலாம். இம்பார்ட்டன்ட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, HDFC பேங்க் ரிசல்ட் வந்திருக்கு. நம்மளோட இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டில் ஹையஸ்ட் வெயிட்டேஜ் ஸ்டாக் HDFC அண்ட் ICICI. Q4 ரிசல்ட் பேங்கிங் செக்டார் நல்ல ரிசல்ட் வந்துட்டுருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா எஸ்டிமேட்டோட பீட் பண்ணுறாங்க. பேங்க் நிஃப்டி எகைன் நியூ ஆல் டைம் ஹை போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப இருக்குது. HDFC பேங்க் பார்த்தீங்கன்னா Q4 ரிசல்ட்டில் நெட் ப்ராஃபிட் 7% இயர் ஆன் இயர் க்ரோத் ஆகிருக்கு. 17,616 crores ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 22 rupees டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. டிவிடெண்டோட ரெக்கார்ட் டேட் பார்த்தீங்க அப்படின்னா June 27 ரெக்கார்ட் டேட் இருக்குது. பெர் ஷேருக்கு 22 rupees டிவிடெண்ட் கொடுக்குறாங்க.
கிஃப்ட் நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம க்ளோசிங்லேருந்து ஆல்மோஸ்ட் ஒரு 50 to 70 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவில் க்ளோஸ் ஆகிருக்கு. மண்டே பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஃப்ளாட் ஓப்பனிங் ஆர் ஸ்லைட் கேப் அப் ஓப்பனிங் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இப்போ ஹெச்டிஎஃப்சி பேங்க் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரீவியஸ் டே வீடியோலேயே நம்ம லெவல்ஸ் கொடுத்துருந்தோம். 1920 ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகணும். எக்ஸாக்டாக அங்கே தான் ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகிருக்கு. ஏன் ரெசிஸ்டன்ஸ் எப்படி ஐடென்டிஃபை பண்ணோம் அப்படின்னா, டவுன் சைட்லேருந்து ஒரு ட்ரெண்ட் லைன் வருது, அதோட ரெசிஸ்டன்ஸ் அங்கே தான் இருக்குது. 1920 ரியாக்ட் ஆகும்னு சொல்லியிருந்தோம். கரெக்டாக அங்கே ரியாக்ட் ஆகிருக்கு. ஐசிசி பேங்க் செகண்ட் ஹையஸ்ட் வெயிட்டேஜ் நிஃப்டிக்கும் சரி பேங்க் நிஃப்டிக்கும் சரி. இது பார்த்தீங்க அப்படின்னா டே க்ளோசிங்கும் சரி வீக் க்ளோசிங் சரி இம்பார்ட்டன்ட் ரெசிஸ்டன்ஸ் மேஜர் ஆல் டைம் ரெசிஸ்டன்ஸை தாண்டி டெசசிவாக க்ளோசிங் வச்சுருக்காங்க. எகெயின் ஐரை ஃபார்மேஷன் நடந்துச்சு அப்படின்னா பேங்க் நிஃப்டி நியூ ஆல் டைம் ஐ போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி 23,800 to 850 ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். அந்த ரெசிஸ்டன்ஸ் மேலே ஸ்ட்ராங் க்ளோசிங் வரட்டும், அதுக்கப்புறம் நம்ம ஃபோக்கஸ் பண்ணலான்னு இருந்தோம். ஆல்ரெடி இந்த ரெசிஸ்டன்ஸில் எக்ஸாக்டாக வீக்லி க்ளோசிங் நல்லா ஸ்ட்ராங்காக வச்சுருக்காங்க. டெய்லியுமே நல்ல கேண்டில் க்ளோஸ் வந்துருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸாக இந்த ட்ரெண்ட் லைன் ரியாக்ட் ஆகிட்டே இருந்துச்சு. எக்ஸாக்டாக அந்த ட்ரெண்ட் லைன் வரும்போது கேப் அப்பில் 2 நாள் சப்ஸ்டெயின் ஆகி எக்ஸ்பெரியில் நல்ல ஒரு மொமெண்டம் கொடுத்துருக்காங்க ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும். இப்போது இதில் பர்டிகுலராக நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஆல்ரெடி இது இன்வெர்டர் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னில் ஃபார்மேஷன் ஆகிற மாதிரி இருந்துச்சு. ட்ரம்ப்போட டேரிஃப் நியூஸ்னால அன்வான்டாக செல்லிங் ப்ரெஷர்னால குளோபல் லெவலில் செல்லிங் ப்ரெஷர்னால மார்க்கெட் வந்து கேப் அப் கேப் டவுன்லேயே ஒரு லாஸ்ட் ஒரு 10 டேஸாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸில் இருக்கனால இந்த வீக்குக்கு இன்னும் 4 டேஸ் எக்ஸ்பெரி இருக்குது. 4 டேஸில் மந்த்லி எக்ஸ்பெரி இருக்குது. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆக போகிற இடம் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இந்த லெவல் வந்து சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகிட்டு இருந்துச்சு. அது பிரேக் டவுன் ஆகி ரீடெஸ்ட் பண்ணியிருக்கு. அப்போது அந்த லெவல் ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகும். எங்கன்னு பார்த்தீங்கன்னா 24,220 இந்த லெவல் நெக்ஸ்ட் மேஜர் ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். இந்த லெவலுக்கு மேலே பிரேக் அவுட் ஆகி ரீடெஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த லெவல் மேஜர் ரெசிஸ்டன்ஸாக இந்த வீக்குக்கு ஆக்ட் ஆகும். நெக்ஸ்ட் லெவல் பார்த்தீங்க மார்க்கெட் அல்ட்ரா புல்லிஷில் இருக்க இண்டெக்ஸ் ஹெவி ஸ்டாக்ஸ் பர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னா நெக்ஸ்ட் லெவல் 24,520 to 550 இந்த லெவல் வந்து நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகும். ஃபைனலாக மேஜர் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸே இருக்குது ஆல்மோஸ்ட் 24,800. இங்கேருந்து 1000 பாயிண்ட்ஸ் தள்ளி தான் மேஜர் ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. இப்போ நெக்ஸ்ட் லெவல் அப்சைடில் எப்படி ரியாக்ட் ஆகும்னு பார்த்துட்டிங்க. இது வந்து வீக்லி லெவல் சொல்லிட்டு இருக்கேன், இன்ட்ராடேல கிடையாது, வீக்லி லெவல் சொல்லிட்டு இருக்கேன். இந்த மார்க்கெட்டில் ரியாக்ட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. எகெயின் மார்க்கெட் வந்து செல் ட்ரெண்ட் திரும்பணும் அப்படின்னா 23,250 கீழே ஸ்ட்ராங் க்ளோசிங் வச்சுச்சுன்னா எகெயின் கீழே இருக்க இன்பேலன்ஸ் கேப் ஃபில்லிங்லாம் நடக்கலாம். நம்ம ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருந்தோம் 2 டேஸ் இங்கே சப்போர்ட் எடுக்கும்போதே நம்ம சொல்லியிருந்தோம் 23,260 பிலோ க்ளோசிங் வச்சாதாங்க இந்த கேப் ஃபில்லிங்லாம் பண்ணும் அப்படின்னு. ஏன்னா இங்கே ப்ரீவியஸ் கேப் அப் ஆனதுக்கப்புறம் இது வந்து டிமாண்டாக க்ரியேட் ஆகிட்டு இருக்கு. அப்போ டிமாண்டாக க்ரியேட் ஆகும்போது எகைன் அக்குமுலேஷன் ப்ராசஸில் இருந்து டைரெக்டாக மார்க்கெட் மொமெண்டம் கொடுக்கும். அந்த லெவல் கீழே ஸ்ட்ராங் க்ளோசிங் வச்சா தான் நம்மளுக்கு நெகட்டிவ் வரணும். இப்போது இனிமேல் வந்து இந்த இடத்துல கன்சால்டேட் நடந்தாலோ இது நடந்தாலும் எனி டைம் பிரேக் அவுட் ஆகுது, இல்லை எகைன் கேப் அப் ஆகி பிரேக் அவுட் ஆனாலும் இப்படி தான் மூமெண்டம் இருக்கும். இந்த லெவல் கீழே வச்சா தான் நம்ம வந்து ஸ்ட்ராங் க்ளோசிங் டவுன் சைடில் இருக்க கேப் ஃபில் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு அர்த்தம் நிஃப்டியில். இப்போ இன்ட்ராடே லெவல்ஸ் போய் பார்க்கலாம். இன்ட்ராடே லெவல்ஸில் பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் வச்சுருக்கேன். இந்த வீக்குக்கான இன்ட்ராடே லெவல்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ கரெக்டாக 23,860 ரெசிஸ்டன்ஸில் இருக்குது. மார்க்கெட்டில் ஒரு நல்ல ஷார்ட் கவரிங் ரேலி. இப்போ இமிடியேட்டாக டவுன் சைடில் சப்போர்ட்டாக எங்கே ஆக்ட் ஆகும்னா 23,660 சப்போர்ட் ஆக்ட் ஆகும். ஏன்னா ஒரு பையிங்க்கு ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் இந்த லெவலில் சப்போர்ட் ஆக்ட் ஆகும். ஃபஸ்ட்டு சப்போர்ட். செகண்ட் சப்போர்ட்டாக பார்த்தீங்கன்னா 500 to 460. ஃபைனல் சப்போர்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த ப்ரீவியஸ் டிமாண்ட் ஜோன்லேருந்து கிளம்புனது 23,300. அப்சைடில் ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தீங்கன்னா இமிடியேட்டாக ரியாக்ட் ஆக போகிற இடம் வந்து 24,000. ஒன்ஸ் அது பிரேக் பண்ணிச்சுன்னா 24,090. ஃபைனல் ரெசிஸ்டன்ஸ் நான் சொன்ன மாதிரி 24,220. இந்த லெவல் வந்து இந்த வீக்கான ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். நம்ம மண்டே எப்படி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் க்ரியேட் ஆகுதுங்கிறத பார்த்துட்டு நம்ம இது பண்ணலாம். இப்போ இன்ட்ராடே பேசிஸில் நம்ம எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னா மண்டே கேப் அப் ஆர் கேப் டவுன் கேப் அப் ஆர் ஃப்ளாட்டாக ஓப்பனிங் வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. இந்த மாதிரி இருக்கும்போது வெயிட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஒரு 1 hour வந்து ப்ரைஸு சப்ஸ்டெயின் ஆகுதான்னு பாருங்கள். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எப்படி க்ரியேட் ஆகுதுங்கிறத பார்த்துட்டு அதில் நம்ம சின்ன கன்ஃபர்மேஷன் கிடச்சிச்சின்னா எகைன் மூமெண்டம் எடுக்கலாம். எடுத்தோடனே கேப் அப் ஆகுதுன்னு சொல்லி கால் ஆப்ஷன் எடுக்கிறதோ இல்லை கேப் அப் ஆகி டக்குன்னு கீழே வந்து புட் ஆப்ஷன் எடுக்கிறதோ எடுத்தீங்க அப்படின்னா இமிடியேட்டாக மார்க்கெட்டில் ட்ராப் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏன்னா நம்ம எப்போதுமே ஒரு ட்ரேட் பண்ணும்போது சென்டர் பாயிண்ட்டில் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸில் இருக்கும்போது அது பிரச்சனை இல்லை. இது வந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா கிளியராக
மேஜர் ரெசிஸ்டன்ஸில் இருக்குது. இந்த மேஜர் ரெசிஸ்டன்ஸில் இருக்கும்போது சம்டைம்ஸ் பிரேக் அவுட் ஆகிற மாதிரி பிரேக் அவுட் பண்ணி சும்மா ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திருப்பி பிரேக் அவுட் ஆகுங்க. ஃபஸ்ட் டைமே பிரேக் அவுட் ஆக மாட்டாங்க. அதனால் மண்டே வந்து ஃபஸ்ட்டு 45 மினிட்ஸ் வெயிட் பண்ணிவிட்டு எப்படி ட்ரேட் பண்ணலாங்கிறது டெலகிராம் சேனலில் போஸ்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட டெலகிராம் சேனலில் ரொம்ப ஆக்டிவாக நம்ம போஸ்ட் பண்ணியிருப்போம். இப்போ நெக்ஸ்ட் 10 days பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு தான் நம்மளால் போஸ்ட் பண்ண முடியும். பிகாஸ் ரீசன் என்ன அப்படின்னா நம்ம லைவ் ட்ரேடிங் எடுக்க போகிறோம் ஏப்ரல் பேட்ச்க்கு. இப்போ நெக்ஸ்ட் பேங்க் நிஃப்டி பார்க்கலாம். பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் ஆல் டைம் ஹைட்டு நியர் டு ஆல் டைம் ஹையில் இருக்குது. ப்ரீவியஸாக இந்த இடம் ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆச்சு, அது இப்போ வந்து சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். இப்போ நான் 15 minutes டைம் ஃப்ரேமில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். 15 minutes டைம் ஃப்ரேமில் லெவல்ஸ் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த லெவல்ஸ்க்கு மேலே லெவல்ஸ் மார்க் பண்ணலாம். அது வந்து ஏன் மார்க் பண்ணாமல் வச்சுருக்கேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு நாளைக்கு 1 hour ட்ரேட் ஆனதுக்கப்புறம் மார்க் பண்ணிக்கலான்னு. ஏன் அப்படின்னா இப்போவே இருக்குன்னா பிரேக் அவுட் ஆகும்போது அந்த லெவலில் ரியாக்ட் ஆகி எங்கே ரிவர்ஸ் ஆகும் தெரியாது. ஏன்னா நியூ ஆல் டைம் ஹைக்கு மேலே நம்மளுக்கு லெவல்ஸ் கிடையாது. அப்போது நம்ம ஃபிப்னாசியோ இல்லை ட்ரெண்ட் பேஸ் லெவல்ஸ் வச்சோ தான் நம்ம அந்த லெவல்ஸை மார்க் பண்ண முடியும். அதனால தான் மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் மார்க் பண்ணிக்கலான்னு இருக்கேன். நான் டெலிகிராம் சேனலில் போஸ்ட் பண்ணி விட்றேன். இப்போ பொறுத்த வரைக்கும் பேங்க் நிஃப்டி 54,250 க்ளோசிங் வச்சுருக்காங்க. இப்போ இனிமேல் சப்போர்ட்டாக ஆக்ட் ஆக போகிற இடம் வந்து ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் 53,860. ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ்க்கு கண்டினியூஸ் ரேலிக்கு ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் எகைன் பிரேக் அவுட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதனால் 53,840 ரெசிஸ்டன்ஸ் ஃபஸ்ட்டு சப்போர்ட் ஆக்ட் ஆகும். செகண்ட் சப்போர்ட்டாக பார்த்தீங்கன்னா 53,550. ஃபைனல் சப்போர்ட்டாக எந்த இடத்துலேருந்து பிரேக் ஆச்சோ அந்த இடம் சப்போர்ட் ஆக்ட் ஆகும். இப்போ 1 hour டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த லெவல் எல்லோ கலர் லெவல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் செல்லிங் ப்ரெஷரில் ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகிருக்கு, திருப்பி ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகிருக்கு. இப்போ அந்த லெவலில் டெசசிவாக பிரேக் பண்ணியிருக்காங்கன்னா இந்த ப்ரைஸ் வந்து செல் ஆன் ப்ரைஸ்லேயோ இதுலேயே வந்து ரீடெஸ்ட் பண்ணாலும் இது நம்ம சப்போர்ட்டாக தான் கன்சிடர் பண்ணணும். அப்சைடில் பார்த்தீங்க அப்படின்னா மண்டேக்கான லெவல்ஸ் 54,160 54,500 லெவல் நம்மளுக்கு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். ப்ரைஸ் க்ளோசிங்கே 54,220 இருக்குது. நீங்கள் 54,000 ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும்னா இன்கேஸ் ஃப்ளாட்டோ கேப் அப்பில் வச்சு இமீடியட்டாக பிரேக் ஆச்சுன்னா இதுவே ரெசிஸ்டன்ஸாக தான் ஆக்ட் ஆகும். அதனால் மண்டே பேங்க் நிஃப்டி மட்டும் வெயிட் பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள். HDFC அண்ட் ICICI பேங்க்கு நான் கிளியராக கொடுத்துருக்கேன், புல்லிஸில் இருக்குது. எகைன் ஐரை ஃபார்மேஷன் நடந்தால் ப்ரைஸ் இங்கேருந்து எகைன் பிரேக் அவுட் ஆகி 54,800 55,035 வரைக்கும் அப்சைடில் ரெசிஸ்டன்ஸ் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. 55,410 55,000 சைக்காலஜி நம்பர். மார்க்கெட்டில் பேங்க் நிஃப்டி HDFC பேங்க்கும் பர்ஃபார்ம் பண்ணிச்சுன்னா இந்த லெவலில் ஈஸியாக ரீச் ஆயிரும். நான் இப்போயே சொன்னால் அந்த லெவலில் நீங்கள் டைரெக்டாக புட் ஆப்ஷன் ட்ரை பண்ணலாம். மார்க்கெட் அவ்வளோ தூரம் வந்துருச்சுன்னா அப்படின்னு நினைக்கிறனால தான் அந்த லெவல்ஸ் நான் மார்க் பண்ணாமல் வச்சுருக்கேன். இந்த லெவல்ஸ் இப்போ மார்க் பண்ணி கொடுத்துருக்கேன். ஏன்னா ப்ரைஸு ட்ரேட் ஆகி ஹையர் லெவலில் செல்லிங் ப்ரெஷரே இல்லாமல் சஸ்டெயின் ஆகுதுன்னா எகைன் பிரேக் ஆகி நெக்ஸ்ட் லெவல் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குன்னு அர்த்தம். அதனால் மார்க்கெட்டில் வந்து வெயிட் பண்ணி 45 மினிட்ஸ்க்கு அப்புறம் ட்ரேட் பண்ணுங்கள். இன்கேஸ் எதையும் டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.